குறிப்பாக தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு கபடி. அந்த விளையாட்டில் நம்முடைய தங்கை கார்த்திகா வந்து இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருக்குது, பெரிய மகிழ்ச்சி. பெரிய வருத்தம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகளை அரசு அல்லது அரசு சார்ந்து இருக்கிற இயந்திரங்கள் பண்ணணும். ஆனால் குறிப்பாக ஒரு இப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அது போதாது. செஸ்ஸு விளையாடி வின் பண்ணி வர இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு 5 கோடி ரூபாய் பணம் தராங்க. கபடி தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு, தமிழர்கள் விளையாடிய விளையாட்டு, தமிழுடைய பாரம்பரியம் கல்ச்சரு பண்பாடு அதில் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய வரலாற்றோடு என்னுடைய ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அதில் ஒரு சின்ன பொண்ணு விளையாடி ஒரு சர்வதேச அளவில் போய் விளையாடி அதில் பெரிய தங்கத்தை பெற்று வந்துக்கிற அந்த விளையாட்டுக்கு இதே அரசு ஒரு விளையாட்டுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குது, ஒரு விளையாட்டுக்கு 25 லட்சம் கொடுக்குது. இது போதாது. விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லிடுறாரு. அதுவும் போதாது. 5 கோடி ரூபாய் கார்த்திகாவுக்கு தமிழக அரசு தரணும். ஏன்னா ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னே திமுக தலைவர் கலைஞர் அஸ்வின் என்ற ஒரு கிரிக்கெட் பிளேயரு அவர் இந்தியா டீமில் சேர்ந்தாரதுக்காக 1 கோடி ரூபாய் கூப்பிட்டு கொடுத்தாங்க. 15 வருஷத்துக்கு 1 கோடி ரூபானா இன்றைக்கி எவ்வளோ அது? அப்போது விளையாட்டை மதிக்கிறியா, இல்லை விளையாட்டு சார்ந்து விளையாடுகிற மனிதர்களை மதிக்கிறியா, அல்ல அந்த பகுதியை மதிக்கிறீங்களா, என்ன அரசு எதை தீர்மானிக்குதுன்னு தெரியல. ஆனால் அரசுக்கு விளையாட்டில் விளையாடுறவங்களுக்கு ஒரு கோட்பாடு வச்சுருக்குது. இந்த விளையாட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி எஸ்டேட்டை கொடுக்குற அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக மொபைலைஸ் பண்ணி எந்த ஸ்போர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கான தமிழ்நாட்டில் கிடையாது. இவங்க ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஏதோ நம்ம ஒரு அட்டென்ஷனுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது நேஷ்னல் லெவலில் இப்படி கொண்டு வராங்களே தவிர, ஆனால் ஸ்போர்ட்ஸை இது ப்ராப்பராக இங்கே வந்து கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கிற மாணவிகளையோ அல்லது மாணவர்களையோ இளைஞர்களையோ ஊக்கப்படுத்துவதற்கான அரசு எந்த வேலையும் எடுக்கிறதில்ல. ஆனால் குறிப்பாக கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபாய் பணம் தரணும். அவங்களுடைய அடிப்படை வசதிகளை அவர் ஏற்படுத்துகிற அவருடைய மென்டல் ஃப்ரீ, அவர் எப்படி விளையாடுறதுக்கான அத்தனை கம்ஃபர்டபுள் தேவையோ அது அத்தனையும் வந்து